ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 3 நாளா வெறித்தனமா படிச்ச எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ பசங்களும் எக்ஸாம் ஹால்லேருந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டீம் ஆல்ரெடி லைவ் ஃபீட்பேக் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்திருக்கா, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களோட இப்போ இமீடியட்டா அடுத்த 5 to 6 மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறேன். சோ ரொம்ப கிளியரா நோட் பண்ணிப்போம். அதே மாதிரி என்னென்ன ஆன்சர்லாம் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றதையும் நம்ம குவிக்கா பாத்துருவோம். சோ என்ன சார் அங்க ஏதோ மறைச்சு வச்சிருக்கனா, நம்ம பசங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அது தேவையில்லை நம்மளுக்கு. சோ அடுத்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எதிரேந்து வந்திருக்கு, ஸ்காட்கி டிஃபெக்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ல இருந்து வந்திருக்கு. ரைட். சோ டைரக்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலே, ஒழுங்கா படிச்சிருந்தாலே நம்ம முதல் கொஸ்டின் எழுதி இருக்கலாம். ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி குளுக்கோஸ், எனான்சியோமரா, எபிமர்சா, கன்ஃபர்மேஷனல் ஐசோமரா, ஆனோமரான்னு கேட்டிருக்காங்க. சோ அடுத்து சோ 1 மார்க் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். 2 ஹால்க்கு ஷார்ப்பா லைவ் வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு நாள் நம்ம பயந்துட்டு இருந்த கம்பல்சரி கொஸ்டின் என்ன வந்திருக்கு அப்படின்றத பாத்துருவோம். ரெடியா? சோ முதல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஸ் கவனிச்சீங்களா, நம்ம ப்ரெடிக்ஷன் என்னைக்குமே தப்பாது பசங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எப்பயுமே படிக்கிற நம்ம ப்ரெடிக்ஷன் படி கால்சினேஷன் என்ன சாப்டர்ல இருந்து வந்திருக்கு, கால்சினேஷன் நம்மளுக்கு முதல் சாப்டர்ல இருந்து வந்துருச்சு. கரெக்டா எழுதி இருக்கலாம். டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் இன் தி ஃபாலோயிங், மறுபடி நம்மளுக்கு என்னது, இதுவுமே புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். சொன்னேனா கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா நம்ம. அதே மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ரேட்லா அதே மாதிரி என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ஒரு ரேட்லா ஃபார் தி ரியாக்ஷனை எழுத சொல்லிட்டு ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ஸ் கேட்டிருக்காங்களா. சோ அதே மாதிரி how will you convert phenol to phthalate, இன்னைக்கு காலையில கூட சொன்ன டெஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு போங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்னு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுத்திருக்காங்க. ரைட். சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மறுபடியும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் மிஸ் ஆகல. கம்பல்சரி கொஸ்டின் காலையில கூட சொல்லியிருந்தேன், ப்ராப்ளம் ஆர் ஏபிசி தான் வரும்னு. அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளமும் நம்ம கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம், பேரியம் ஹைட்ராக்சைடோட pH. இப்ப புரியுதா, நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து மிஸ் ஆகாது. சார் 3 மார்க் சார் உங்க ப்ரெடிக்ஷன் பாத்துருவோமா அப்படின்னா, எஸ் மறுபடி டி அண்ட் எஃப் பிளாக் பொறுத்த வரைக்கும் எழுதி இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் என்ன வந்திருக்கு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பத்தி பேச சொல்லியிருக்காங்க. மறுபடி காலையில 4 o'clock டாப் 30 ப்ரெடிக்ஷன்ல நான் சொல்லியிருந்தேன், ஐசோமெரிசம் எல்லாம் படிச்சுட்டு போங்கடா, ஒரு குறிப்பிட்ட ஐசோமெரிசம் மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேட்டிருக்காங்களா இங்க கொஸ்டின், ஐசோமெரிசம் கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கான், நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கான். சோ இங்கேயும் நம்ம ப்ரெடிக்ஷன் மிக்ஸ் ஆகல. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், பேக்கிங் எஃபிஷியன்சி டெரிவேஷன் மறக்காம படிச்சிரு, காலையில பிங்க் கலர் பாக்ஸ்ல கூட போட்டிருந்தா நம்மளோட டாப் 30 ப்ரெடிக்ஷன்ல வந்திருக்கா பேக்கிங் எஃபிஷியன்சி பிசிசி கிறிஸ்டல். அதே மாதிரி வந்திருக்கா புக் பேக் கொஸ்டின். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்றது 99.9% 10T ஆஃபோ. நான் நம்மளோட 23 ப்ராப்ளம்ல 7வது சாப்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்த ப்ராப்ளம் இதுதான். அதே மாதிரி காலையில கிளாஸ்ல கிளியரா சொல்லியிருந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அப்போ இதெல்லாம் படிச்சிருந்தாலே ஈஸியா எழுதி இருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல தெரியலனுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கொஸ்டின். மார்னிங் 4 o'clock கிளாஸ், இன்னைக்கு 4 o'clock கிளாஸ்ல நான் என்னென்ன கொஸ்டின் கொடுத்திருக்கேனோ அதுதான் நம்மளுக்கு வந்திருக்கு. சார் கம்பல்சரி, சார் கம்பல்சரியா பாத்துருவோமா என்ன கேட்டிருக்காங்கன்னு. சோ கம்பல்சரி கொஸ்டின் நான் சொன்னேனா இல்லையா, ஏபிசி கொஸ்டின் வந்துரும்னு. ரைட். சோ என்ன கேட்டிருக்காங்க, C2H7N நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்றோம், அன்ஸ்டேபிள். பி வந்து நமக்கு என்ன ஆகுது, Ci யூஸ் பண்றோம். C is used as substitute for petrol. சோ அத டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. 2:15 லைவ்ல வந்துருங்க, எல்லா ஆன்சரையும் கிளியரா சொல்றேன், என்னென்ன கீவேர்ட்ஸ் எழுதணும். இப்ப ஜஸ்ட் ஒரு ஐடியா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்துச்சா இல்லையா, எவ்வளவு மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அடுத்து எஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் a dehydrating agent வந்திருக்கா, கிராவிட்டி செப்பரேஷன் process இதை எழுதி இருக்கலாம். இல்லனாலும் நான் சொன்ன மாதிரி எல்லா யூசர்ஸ் படிச்சு ஃபிஷர் படிச்சிருந்தா ஏ கொஸ்டின் எழுதி இருக்கலாம். பி கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். சொன்னேனா இல்லையா, நம்ம 3 டைரக்ட் 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். காலையில நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் டைரக்ட் 5 மார்க் வந்துருச்சா, லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் மறுபடி இங்க நம்மளுக்கு டைரக்ட் கொஸ்டின் வந்துச்சா. காலையில கூட நான் சொன்னேன், நம்ம ப்ரெடிக்ஷன் நான் என்ன சொல்லி அனுப்புறேன் காலையில 4 மணி கிளாஸ்ல, ஆஸ்வால்ட் டைலூஷன்ல கண்டிப்பா வரும். நம்ம ப்ரெடிக்ஷன் படி 2 டைரக்ட் 5 மார்க் வந்திருக்கா. சோ
நர்ஸ்ட் ஈக்குவேஷன் போன வருஷம் கேட்டாங்க, ஜூன் 2025ல ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் கேட்டாங்க. அப்ப இந்த வருஷம் கேட்க பெண்டிங் ஆஸ்வால்ட் டைலூஷன் லா வந்துச்சா? சார் நான் இந்த டெரிவேஷன் படிக்கல அப்படினாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலைன் சாலிட் அமார்ஃபஸ் சாலிட், இத நம்ம ஈஸியா படிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் மெயினா ஞாபகம் இருக்கா, சால்ட் பிரிட்ஜ் கால்வானிக் செல்க்கு எடுத்திருக்காங்க. இல்லனாலும் நான் சொன்ன மாதிரி ஈத்தர், அதாவது ஈத்தர்ல நம்ம என்ன பண்ணிருக்கலாம், ரியாக்ஷன்ஸ் படிச்சிருந்தாலும் எழுதிருக்கலாம். இல்லனா தெர்மோடைனமிக்ஸ் ஆஃப் செல் ரியாக்ஷன். சோ ஆர்கானிக் இல்லனா பிசிக்கல். சோ ஆர்கானிக் படிக்காத பசங்களும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை படிச்சிருந்தா ஈஸியா நம்ம எழுதிருக்கலாம். சோ அடுத்து பெரிய பிரச்சனை இருக்கிறது என்ன, கம்பல்சரி கொஸ்டின். இந்த தடவை நம்மளுக்கு ஏபிசி கொஸ்டின் வந்திருக்கா? நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன், ஏபிசிய பத்தி பயப்படாதீங்களா, கவலையே இல்லடா அப்படின்னு. நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, மெக்கானிசம் ஆஃப் கனிசரோ ரியாக்ஷன். நேத்தி கூட இன்னைக்கு காலையில கூட சொன்ன ஆல்டால் கனிசரோ படிச்சிடுறா அப்படின்னு. இல்லனாலும் நம்ம இங்க பார்த்தோம்னா பென்சீன் டைசோனியம் குளோரைடு பைஃபீனைல், நம்மளுக்கு என்னது, கோம்பெர்க் ரியாக்ஷன். நம்ம பிரெடிக்ட் பண்ணது வந்துச்சா? கடைசியில இவ்வளவு மண்டே உடைச்சி படிச்ச ஏபிசி கொஸ்டினே கேட்கல. அப்போ ஏபிசி கொஸ்டின் அந்த ஒரு 3 மார்க்ல வந்திருக்கு. அப்போ அந்த 3 மார்க் நீங்க எழுதலனாலுமே ஈஸியான பேப்பர். எம்சிக்யூமே ரொம்ப ஈஸி தான். 215 கிளாஸ்க்கு வாங்க, ஆன்சர் கீயை எக்ஸாக்ட்டா கொடுக்கிறேன், அதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ. சோ எவாலுவேட் பண்ணி பாத்துக்கங்க. இப்ப பத்திரமா வீட்டுக்கு போங்க. அதே மாதிரி ஈஸியா நம்ம எல்லாருனாலையுமே 60+ எடுக்க முடியும், 65 எடுக்கலாம் அந்த ஒரு 3 மார்க்க தவிர. ஓகேவா? சோ நம்ம ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம உங்க எல்லாரையும் 215 கிளாஸ்ல லைவ்ல மீட் பண்றேன். ஓகே, டேக் கேர், பை பை.